அவர் அந்த ஜாப் லெட்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற அன்னைக்கு தான் காலையில் கேஸ் வருது. டெம்பரரி ஆர்டர்ஸ் தான் கொடுக்கணும், சப்ஜெக்ட் டு ஃபைனல் அவுட்கம்ன்றாங்க. 15 நாள்லேயே ஃபைனல் அவுட்கம் வந்துடும். இப்போ இந்த 31 பேர் இருக்கிற வேலையை விட்டு வந்திருப்பான் சில பேர். இப்போ அதுவும் போச்சு இதுவும் போச்சுன்னு போது. Give a missed call and get your free VIP pass 90872 Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Ready to eat non-veg delicacies from Prabandham by Choran Mess. Chief Minister has prerogative to give employment to anybody. But compassionate groundல இவ்வளோ பேருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் செத்து போனவங்களுக்கு கொடுப்பது என்பது எஸ் த ஹை கோர்ட் இஸ் ரைட். பட் இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ், இனிமே கொடுக்கக்கூடாது ஃபியூச்சரில். பட் இந்த ஆர்டரை நாங்கள் ஒன்ஸ் கொடுத்ததை வாபஸ் வாங்குறதுன்றது இன்ஹியூமன். அதனால் லெட் தேர் பி. அதுவும் அது இல்லாமல் லோ லெவல் ஜாப்ஸ் தான் அது எல்லாமே. அப்படியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். இல்லை ஃபைன், ஹை கோர்ட் இஸ் கரெக்ட்னா அப்பீல்டும் பண்ணலாம். தெர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ். 10 லட்சம் கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்தது, 20 லட்சம் தாவேக்காலேருந்து கொடுத்தாங்க. அது நோபடி கேன் கொஸ்டின். தாவேக்காலேருந்து இப்போ கூட எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். another 20 lakhs ஃப்ரம் தாவேக்கா இதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவர் கொடுக்குறேன்னு அவர் சொன்னார்னா ஃபைன். அதை எந்த கோர்ட்டும் கேட்க முடியாது. நோ ஒன் ஹஸ் அ ரைட் டு ஆஸ்க் தட் பிகாஸ் இட்ஸ் இஸ் பிரைவேட் மணி. விஜயோட இன்எக்ஸ்பீரியன்ஸ், அது கேர்லெஸ்னஸால தான் அந்த ஸ்டாம்பீடு நடந்தது. ஸோ டிவி கேஸ் இன்னவே மாரலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு வேளை சார்ஜ் ஷீட் சொல்லிச்சுன்னா, அப்போ நீங்களே காரணமாக இருந்து நீங்களே கவர்மெண்ட் வந்த பிறகு நீங்களே எப்படி ஜாப் கொடுப்பீங்கன்ற கொஸ்டின் வரும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், ரொம்ப அவசரமாக, அதாவது நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெர்மனன்ட் ஜாபாக அதை கொடுக்க முடியாது, தற்காலிகமாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப அவசரமாக அதே அவசரமாக அந்த பணி ஆணையமும் ரத்து செய்யப்படுது. இதில் என்னென்னா, அரசியல் ரீதியாக தாவேக்கா கருத்து வைக்கிறதா இருக்கட்டும், அதற்கு எதிர்ப்பு கருத்தை திமுக வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் மத்தியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, இதை ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கு. இது ரொம்ப டெக்லிஷான ஒரு இஷ்யூ. அவர் அந்த ஜாப் லெட்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற அன்னைக்கு தான் காலையில் கேஸ் வருது. கோர்ட் அப்போ என்ன சொல்லுது, ஹைகோர்ட் இப்போ தான் ஃபங்க்ஷன் நடக்க போது, இப்போ போய் தடுக்க முடியாது. பட் லெட் அஸ் பி கிளியர், இது ஒரு டெம்பரரி தான், டெம்பரரி ஆர்டர்ஸ் தான் கொடுக்கணும், சப்ஜெக்ட் டு ஃபைனல் அவுட்கம்ன்றாங்க. 15 நாள்லேயே ஃபைனல் அவுட்கம் வந்துடுது. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டாம்பீடில் செத்து போனவனுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதுன்றது தட் டூ ஃபார் 31 பீப்புள்ன்றது அன்அக்செப்டபிள். Chief Minister has prerogative to give employment to anybody. But compassionate groundல இவ்வளோ பேருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் செத்து போனவங்களுக்கு கொடுப்பது என்பது அன்அக்செப்டபிள். ஏன்னா ஜாப்ஸ் இன்றைக்கி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அவர் யூத் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஜாப்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ், வித் பிக் ட்ரீம்ஸ். நீங்கள் இது கொடுப்பது ஏற்புடையது அல்ல. நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம், பட் இதை நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தட் வாஸ் ஸ்குவாஷ்ட். அந்த குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அ பிக் ப்ளோ, அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு உறவினரை இழந்திருக்காங்க. இந்த ஜாபுன்றது தட் கான்ட் காம்பன்சேட், அதை நத்திங் கேன் காம்பன்சேட். பட் லார்ஜர் குட் ஆஃப் த சொசைட்டி பார்க்கும்போது அந்த 31 ஃபேமிலிஸோட ஆன்சைட்டியை நம்ம கீழே தான் வைக்க முடியும். தட்ஸ் அ லாஜிக் ஆஃப் லைஃப். உங்களுக்கு யூ ஹேவ் டு பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதான். which is a lesser evil or which is a lesser painful பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. மை பர்சனல் ஒப்பீனியன் இஸ் the court judgment is correct. நீங்கள் விஜய் should not have given government employment. Thousands of lakhs of people are youth are waiting. கொடுத்துருக்கக்கூடாது. 10 லட்சம் ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்தது, 20 லட்சம் தாவேக்காலேருந்து கொடுத்தாங்க. அது நோபடி கேன் கொஸ்டின். தாவேக்காலேருந்து இப்போ கூட எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். another 20 lakhs ஃப்ரம் தாவேக்கா இதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவர் கொடுக்குறேன்னு அவர் சொன்னார்னா ஃபைன். அதை எந்த கோர்ட்டும் கேட்க முடியாது. நோ ஒன் ஹஸ் அ ரைட் டு ஆஸ்க் தட் பிகாஸ் இட்ஸ் இஸ் பிரைவேட் மணி. பட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணும்போது நீங்கள் அதை இஷ்யூஸ் வந்துருச்சு. எனவே இப்போ சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆஸ் ஐ செட் இட்ஸ் அன்பிரடிக்டபிள். அங்கே என்ன நடக்கும் நம்ம. ஆமாம், ஆல்ரெடி இவங்களே செக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு இதை பண்ண முடியாது, இப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட் நோக்கி போகிறது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்? இல்லை, அது ஆல்வேஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ஃபைனல் அப்பீல் மெக்கானிசம். அது நீங்கள் எப்போ வேணால் போகலாம், யார் வேணால் போகலாம் உங்களுக்கு. And Supreme Court is unpredictable horse. Supreme Court may dismiss the High Court order and say that he has a right. அப்படி கூட சொல்லலாம். அல்லது எஸ் த ஹை கோர்ட் இஸ் ரைட், பட் இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ், இனிமே கொடுக்கக்கூடாது ஃபியூச்சரில். பட் இந்த ஆர்டரை நாங்கள் ஒன்ஸ் கொடுத்ததை வாபஸ் வாங்குறதுன்றது இன்ஹியூமன். அதனால் லெட் தேர் பி. அதுவும் அது இல்லாமல் லோ லெவல் ஜாப்ஸ் தான் அது எல்லாமே. அப்படியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். இல்லை ஃபைன், ஹைகோர்ட் இஸ் கரெக்ட்னா அப்பீல்டும் பண்ணலாம். தெர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ். ஹைகோர்ட் ஆர்டர் அப்படியே அப்பீல்டு பண்ணலாம். இல்லை ஹைகோர்ட் இன் பிரின்சிபல் கரெக்ட், பட் இந்த கேஸுக்கு பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஆர்டர்ஸை கொடுத்துட்டு வாங்குறதுன்றது இன்ஹியூமன்னு. இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அல்லது நம்பர் 3 நோ, த சீஃப் மினிஸ்டர்ஸ் எவ்ரி ரைட் டு கிவ் திஸ் சார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன்
இதில் ஒன்றும் யாரும் தலையிட முடியாதுன்னு அவுட்ரைட்டாக ஹைகோர்ட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டரை ரிஜெக்டும் பண்ணலாம். ஆல் 3 பாசிபிலிட்டிஸ் ஆர் தட். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் இன் பிரின்சிபல் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த கேஸில் வந்து இன்னமும் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க, அஸ்யூமிங் தட் விஜயோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேர்லெஸ்னஸ்ஸால் தான் வந்து அந்த ஸ்டாம்பீடு நடந்தது, ஸோ டிவி கேஸ் இன்னவே மாரலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு வேளை சார்ஜ் ஷீட் சொல்லிச்சுன்னா, அப்போ நீங்களே காரணமாக இருந்து நீங்களே கவர்மெண்ட் வந்த பிறகு நீங்களே எப்படி ஜாப் கொடுப்பீங்கன்ற கொஸ்டின் வருது. அதனால தான் there was one theory, விஜய் could have waited till the filing of charge sheet. ஓகே, அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, ஃபைன், வெயிட் பண்ணுங்கள், அவன் சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்கிறான்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு கொடுக்கலான்னு ஒரு வியூ இருந்தது. பட் அவங்க கேட்கல. அதான் இது திஸ் வாஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதோட விளைவு தான் இது. இன் பிரின்சிபல் அந்த ஃபேமிலிஸுக்கு கரூர் ஸ்டாம்பீடில் செத்து போனவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்ததுன்றது டு மீ பர்சனலி அஸ் அன் இண்டிவிஜுவல் இட்ஸ் ராங். நீங்கள் காம்பன்சேஷனை எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தி கூட்டி கொடுங்க, யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இது வந்து அவங்க ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுதே நிறைய விதமான எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருடைய வேலைகளை வந்து பறித்து தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலுமே, இப்போ இவங்க வந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, அதுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படும் நிச்சயமாக. ஒருத்தர், அதாவது இந்த வேலை வாங்கின ஒருத்தர் வந்து ஒரு தனியார் ஊடகத்திற்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன், கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு நான் இங்கே வந்திருந்தேன், நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணுமா இல்லையான்னு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஒரு பிளாங்க் சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தாவேக்கா என்ன மாதிரியான ஒரு காம்பன்சேஷனை கொடுக்க போகிறாங்க? வெல், திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் மேடம். திஸ் இஸ் த இஷ்யூ. இப்போ அது வந்து அந்த 31 பேரோட ஆன்சைட்டி சம்மந்தப்பட்டது. பட் லார்ஜர் இஷ்யூ இஸ் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. இப்போ இந்த 31 பேர் இருக்கிற வேலையை விட்டு வந்திருப்பான் சில பேர். இப்போ அதுவும் போச்சு இதுவும் போச்சுன்னும் போது இது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஆஸ் அ பார்ட்டியாக டிவிக்கு ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ஐ டோன்ட் நோ. மொரலி தே ஹேவ். நீங்கள் வந்து காம்பன்சேஷனோட நிறுத்தியிருக்கலாம். நீங்கள் 20 லட்சம் கொடுத்தீங்க, 30 லட்சம் இட்ஸ் அ டீசென்ட் மணி. 30 lakhs இஸ் அ டீசென்ட் மணி. நான் வச்சு நத்திங் கேன் ரீப்ளேஸ் த லைஃப் லாஸ், அதில் சந்தேகமே இல்லை. எவ்வளோ கொடுத்தீங்கனாலும், எவ்வளோ கோடி கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய உத்தியோகத்தை கொடுத்தாலும் இழந்த ஒரு உயிரை கூட திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால் அப்படி நம்ம இன்னியுமானா பேசலை. பட் சட்டப்படி தான் நம்ம வாழணும், அது ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய், அரசு 10 லட்சம் 20 லட்சம் விஜய் தனியப்பட்ட முறையில் கட்சி கொடுத்துருக்கணும் போது விச் இஸ் அ குவைட் டீசென்ட் மணி காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் இப்போ தெருவில் நிற்கலை. தே காட் சம் பேக்கப். அதில் இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இப்போ நான் வேலைக்கு போகணுமா போகலையா தெரியலன்றது வந்து அது தனி மனித சோகம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை விஜய் கவர்மெண்ட் புஷ் பண்ணி கொண்டு வந்து ரிலீஃப் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வண்டி ஓடும். அப்படி இல்லைன்னா ஃபைன், தேவ் டு ஃபேஸ் தர் ஃபேட். வேறு வழி கிடையாது. இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட கிடையாது இதுக்கு. ஏன்னா இப்போ அவன் ஏற்கனவே இருந்த ஜாபையும் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கான் அவன் வந்து. ஏன்னா திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். இது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து. இப்போது கடந்த சில நாட்களாகவே எடுத்துக்கலாம், ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது தாவேக்காவை நோக்கி. பிஜேபி சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலும் சாஃப்டாக தான் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த அப்ரோச்சையே மூவ் பண்ணுறாரு அப்படின்றது இருக்குது. இது நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது ஓரளவு உண்மைதாங்க. இதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. அவங்க வந்து டே ஒன்லேருந்தே பிஜேபி எதிர்ப்பில் இன்னும் ரொம்ப மூர்தன்யமாக அக்ரஸிவாலாம் இல்லவே இல்லை. அவங்க கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலுமே அந்த 2.25 வருஷம் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போதும் இப்போ பவருக்கு வந்து ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட ஆகும்போதும் பிஜேபி எதிர்ப்பு ஒன்றும் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாக, அதாவது வந்து ரொம்ப அக்ரஸிவாக வந்து பிஜேபி எதிர்ப்பே இல்லை. அசம்பிளியில் பேசும்போது அவர் என்ன சொன்னார், முதன் முறையாக பேசும்போது வந்து ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பேசும்பொழுது கொள்கை ரீதியாக பிஜேபிக்கு எதிரி, ஆனால் டெய்லி போய் பிஜேபியெல்லாம் சண்டை போட மாட்டோம், நிர்வாக ரீதியாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய இணக்கத்தை நாங்கள் காட்டுவோம் அப்படின்னார். இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஒபே தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ். கம்யூனிஸ்டுகள் ஆண்டாலும் அல்லது காங்கிரஸ் ஆண்டாலும், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும் யார் இருந்தாலுமே இஷ்யூஸ் வரும்பொழுது இவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இப்போ போன வாரம் பூரா டெல்லியில் ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஷ்யூ வரும்பொழுது இந்தியா பூரா பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் கூட பெரிய அளவில் ஊர்வலங்கள் நடந்தது. வெஸ்ட் பெங்காலெலாம் வந்து கொல்கத்தாவில் கிட்டத்தட்ட 50,000 பேர் மேலே கலந்துக்கிட்ட ஊர்வலம்லாம் நடந்தது. இங்கே ஒரு சின்ன ஊர்வலத்தை கூட போலீஸ் அனுமதிக்கல, பீச்சை இழுத்து பூட்டினாங்க. பொதுவெளியில் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடத்த இடம் இல்லைன்னுட்டு தான் பாலநிலை கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் போய் நடத்துனாங்க. ஸோ இவங்க பிஜேபி எதிர்ப்பை தவிர்க்கிறாங்க. அதாவது இவங்க பிஜேபின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மோதறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அது இன்னும் 2.5 வருஷம் 3 வருஷம் எலெக்ஷன் இருக்குது சென்ட்ரல் மத்தியில்.
29 ஏப்ரல் மேலே தான் எலெக்ஷன். மேபி 29 ஜனவரி வாக்கில் இவங்களுக்கு அந்த தைரியம் வரலாம் மோடி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது. அதர்வைஸ் 28 டிசம்பர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்டையர் 28 வரைக்கும் 27, 28 கரெக்டாக 2.5 வருஷம் இருக்குது. இவங்க பிஜேபிக்கு எதிராக ஒன்றும் தாவேக்கான்ற கட்சி பெரிய அளவில் இப்போ மற்ற கட்சிகள் பேசுகிற மாதிரி பேசுகிறதோ அல்லது போராட்டங்களை நடத்துகிறதோ உண்ணாவிரதம் நடத்துகிறதோ ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ அல்லது ஏன் ட்வீட் போடுறதோ எந்த விதத்துலையுமே பாஜக எதிர்ப்பு அரசியல், அதாவது பாஜக எதிர்ப்புனா கொள்கை ரீதியாக பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசோட செயல்பாடுகள் கொள்கைகள் அதுக்கு எதிராகவும் இவங்க ஒன்றும் மற்ற கட்சிகள் மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்றது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இவங்க விஜய் அரசு மோடி அரசை எதிர்ப்பதற்கு தாவேகா பிஜேபியை எதிர்ப்பதற்கு தயங்குகிறது என்பதை தாண்டி அஞ்சுகிறது என்று தைரியமாக நாம் சொல்லலாம். இதே தான் மேகதாது விஷயத்துலையுமே அவர் ஹேண்டில் பண்ணுறாரா? ஏன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு பக்கம் ஒரு கருத்து இருந்தாலும், ஆனால் அவர் வேற என்ன ப்ரியராக வேற என்னென்ன மூவ் பண்ணலாங்கிற அந்த ஆக்ஷன்ஸை பார்த்து மூவ் பண்ணிட்டு இருக்காரா? என்ன மாதிரி எடுத்துக்கலாம் விஜயோடைய ஆக்ஷன்ஸ் இந்த மேகதாது அணை ஷோ பொறுத்த வரைக்கும்? மேகதாது அணையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓவரால் சிச்சுவேஷன் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு தமிழ்நாடு பர்மிஷன் இல்லாமலே அவன் அணை கட்டலான்றாங்க. ஆக்சுவலி காவேரி அவார்டு படி உங்களுக்கு லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸோட அனுமதி இல்லாமல் அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுன்னு இருக்குது. பட் அதை மீறி அவங்க பண்ணுறாங்க. இன்றைக்கி விஜய் வாய் திறந்து பேச மாட்டேன்றாரு. அதுதான் சிக்கல். முதலமைச்சர் பேச வேண்டும். முதலமைச்சர் பேசலைன்னா பல விமர்சனங்கள் வரதான் செய்யும். சிக்கலே எதுவுமே பேச மாட்டேன். நீங்கள் எல்லாத்துக்கும் பேச தேவையில்லை, ஆனால் பேச வேண்டியதுக்கு அது பேசணும். ஆனால் கர்நாடகா முதலமைச்சரை சந்தித்து பேச போகிறது அது காவிரி தண்ணி திறந்து விடுறதுக்கு, மேகதாது கிடையாது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. இந்த மாதம் நமக்கு வர வேண்டிய காவிரி தண்ணி வரல. இத்தனைக்கும் காவிரி போர்டு முந்தா நாள் நமக்கு 15 நாளைக்கு தண்ணி திறந்து விட சொல்லுது. திறந்து விட வேண்டியது இல்லையா? ஆமாம் முடியாதுன்னு ஜூன் மாதமே திறந்து விட வேண்டியது முடியாதுன்னு இப்போ திறந்து விட சொல்லியும் திறந்து விட மாட்டேன்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோன்றாங்க. இதுக்கு மத்தியில் ஜூன் 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி அங்கே போய் பேசுகிறதுக்கு போகிறாரு விஜய். திங்கக்கிழமை அன்றைக்கி, திங்கக்கிழமையா? ஆமாம், திங்கக்கிழமை பேசுகிறதுக்கு போகிறார். இது காவிரி பிரச்சனை சம்மந்தமாக, நாட் ஃபார் மேகதாது. காவிரி பிரச்சனைக்கு பேச போகிறதே இங்கே எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறாங்க. முதல்ல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டணும், அதையும் அவர் கூட்ட மாட்டேன்றார். கர்நாடகாவில் எல்லா கட்சியும் ஒருமித்த குரலில் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வெவ்வேறு குரலில் பேசுகிறாங்க. முதலமைச்சர் விஜய் எதுவுமே பேசாமல் இருக்கார். ஆதவர்ஜுனா தான் பேசுகிறாரு. முதலமைச்சர் பேசணும், மந்திரி பேசி பிரயோஜனம் கிடையாது. இதில் முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இது தமிழ்நாட்டில் மேலும் மேலும் பாலிடிக்ஸை ஃப்ராக்மெண்டடாக தான் ஆக்கும். அங்கே அத்தனை சீஃப் மினிஸ்டரும் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸும் சிவகுமார் பின்னால் நிற்கிறாங்க. இங்கே இருக்க 2 சீஃப் மினிஸ்டரும் விஜய்க்கு எதிராக நிற்கிறாங்க. ஆகவே இது ரொம்ப சிக்கலான ஒரு விவகாரம் தான். முதல்ல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டி கன்சென்சஸ் அப்ரோச்சுக்கு வரணும். ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் என்ன ஒருமித்த கருத்து வருதோ அதை தான் அவர் செய்யணும். அது இல்லாமல் அவர் பேசுகிறதோ பேசாமல் இருக்கிறதோ, என்னை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது நல்லது. ஒரு தடவை பேசலாம், ஒரே ஒரு தடவை பேசலாம். ஜட்ஜ்மெண்ட்லாம் நமக்கு ஃபேவராக இருந்தாலும் பேசுகிறதால ஒன்றும் கெட்டிடாது. ஒன் டைம் ஈ கேன் டாக். பட் அதுக்கு முன்னால் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டி ஈ ஷுட் ஸ்ட்ரைவ் டு எவால்வ் அண்ட் கன்சென்சஸ், ஒரு ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு முதலமைச்சர் விஜய் முயற்சி செய்யணும். கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்தது. அதே தான் கருணாநிதியும் பண்ணார், எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே. ஸோ அந்த அப்ரோச் இல்லாமல் ஒரு அரசு தன்னிச்சையாக முடிவெடுப்பது என்பது தவறு. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். போய் பேசலாம், தப்பு கிடையாது. பட் கன்சென்சஸ் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பிரதான கட்சிகளையும் அழைத்து பேசி அதில் உருவாகக்கூடிய கருத்தொற்றுமையின் அடிப்படையில் அவர் போய் பேசினார்னா அது நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகேனா ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திமுக அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா இதுலையுமே தொடர்ந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இது தாவேகாவுடைய பிரச்சனையோ இல்லை திமுகவுடைய பிரச்சனையோ கிடையாது, தமிழகத்தினுடைய பிரச்சனை. அப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நின்று இந்த பிரச்சனைக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா மக்கள் அதன் மூலமாக பயனடைவாங்க. இங்கேயும் ஏன் எதிர்க்கட்சி அந்த அரசியலையும் அவங்க முன்னெடுக்கிறாங்க? இல்லை இதில் திமுக குறை சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்ட வேண்டியது விஜய், ஸ்டாலின் கிடையாது. அவர் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டட்டும், ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கட்டும், அதில் ஒருமித்த கருத்து உருவாகுதான்னு பார்க்கட்டும். அந்த ஒருமித்த கருத்து உருவாச்சுன்னா அதன் அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் செயல்படணும். அது இல்லாமல் இங்கே பெரும்பாலான கட்சிகள் நீங்கள் பேச வேணான்னு எல்லா பெரும்பாலான கட்சிகள் சொல்லும்போது அதை மீறி போய் பேசுறதுன்றது தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்து இல்லை என்பதை தான் காட்டுது. இது கர்நாடகாவுக்கு அட்வான்டேஜாக போயிடுது. இது வரைக்கும் திமுக இந்த பிரச்சனையில் அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க. அது மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் நடுவர் மன்றம் அமைக்கணும்னாங்க. அது ரொம்ப அபத்தமான கருத்து. ஏன்னா காவிரி பிரச்சனைக்கு அமைச்ச நடுவர் மன்றமே அது கொடுத்த தீர்ப்பையை ஒன்று இவங்க சரியாக அமல்படுத்தலை. ரெண்டாவது, நீரியல் நிபுணர்கள் சொல்கிறது மாதிரி ஜனகராஜன் மாதிரியான நீரியல் நிபுணர்கள் சொல்கிறது என்னன்னா, MIDS ஸ்காலர் அவர், நடுவர் மன்றம் மேகதாதுக்கு அமைக்கணும் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு கோரிக்கை. சுதந்திர இந்திய வரலாறுல எத்தனை நதிநீர் தாவாக்கள் வாட்டர் டிஸ்பியூட்ஸுக்கு ட்ரைபுனல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரே வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு 2 ட்ரைபுனல் போட்டது கிடையாது.
மேகதாது போட்டாலும் அது காவிரி ரிவர் வாட்டர் ஷேரிங் சம்மந்தப்பட்டதுதான். ஆல்ரெடி ட்ரைபியூனல் இருக்குது. ஸோ ஒரு இஷ்யூக்கு 2 ட்ரைபியூனல் போட்ட வரலாறே கிடையாது. ரெண்டாவது அது காலதாமதம்னு. ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய பிழை வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுட்டு மேகதாதுக்கு எதிராக தீர்மானம் போட்டுட்டு, ஆனால் அந்த தீர்மானத்தில் சொல்லாமல் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல எந்த கட்சிக்கும் தெரிவிக்காமல் ரகசியமாக நடுவர் மன்றம் அமைக்கலான்னு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கடிதம் எழுதியது. அது ரொம்ப ரொம்ப தவறான அதான் வந்து தந்திரமான ஒரு வேலை. அது செஞ்சுருக்கக்கூடாது அவங்க. அதே வேலையை வந்து இங்கே மேகதாது சம்மந்தமாக தீர்மானம் நிறைவேற்றும் போது தீர்மானத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை உதயநிதி சொன்னார்ன்ற காரணத்துக்கு முதலமைச்சர் விஜய் வந்து நடுவர் மன்றம் அமைக்கலான்னு பேசினார். திமுக வலையை விரிச்சது, விஜய் போய் அதில் விழுந்தார். இப்போ நடுவர் மன்றம் அமைப்பது என்பது மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் போகும். இது மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் இப்போ இம்மீடியட் ப்ரொவோகேஷன் நமக்கு மேகதாது கிடையாது, இந்த மாதம் வர வேண்டிய தண்ணி. அதுக்கு தான் இவர் பேச போகிறார். அதையே இவர்கள் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள் பொழுது நாட் ஓன்லி ஃபார் மேகதாது, காவேரி இந்த மாதம் வர வேண்டிய தண்ணீருக்காக போய் பேசலாமா வேணாமான்னு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டலாம். பெரும்பாலானவங்க வேணான்னாங்கன்னா அதை மீறி அவர் போகிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இவர் பேசிக்கலி ஆல் பார்ட்டி மீட்டிங்கையும் கூட்ட மாட்டேன்றாரு. யார்? முதலமைச்சர் விஜய், ஜோசப் விஜய். என்ன அவருடைய கருத்துன்றதையும் சொல்ல மாட்டேன்றாரு. எல்லாத்துக்கும் பேசாமல் இருக்க மாதிரி இந்த விஷயத்துலையும் பேசாமல் இருப்பது என்பது நிச்சயமாக ஆபத்தானது, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது. ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிறத தாண்டி ஆனந்த் அவர்கள் பேச வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவருக்கு இருக்கு இல்லையா? அவர் ஏன் இதை கேட்குறாரு? ஏன்னா இதை பற்றி கேட்டாலுமே நாங்கள் வந்து ஆலோசிச்சுட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகிற ஒரு விஷயத்தை தான் அவர் அதுதாங்க. யாராவது பேசணுங்க. இப்போ வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இருந்தார், பேசினார். நீங்கள் ஓகே சிஎம் பேசணும்னு கூட அவசியம் இல்லைங்க, கன்சர்ன் மினிஸ்டர் பேசினா கூட போதும். யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஒருத்தரும் பேசலைன்னாங்கன்னா அது தவறு இல்லையா? ஆபத்தானது, தவறானது, முறையானது அல்ல. இது ஆரோக்கியமற்ற போக்கு. ஸ்டாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் என்ன? சிஎம் பேசுகிறாரோ இல்லையா? இப்போ ஸ்டாலின் ஒன்றும் பேசுனது கிடையாது, துரைமுருகன் தான் பேசுவார். சப்ஜெக்ட் நாலேஜ் துரைமுருகனுக்கு தான் உண்டு. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக விஷய ஞானம் உள்ளவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி உயிரோடு இருக்க அரசியல்வாதிகளில் துரைமுருகன் தான் நம்பர் 1. அவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். இப்போ அந்த கவர்மெண்ட்டில் அவர் பேசினார், இந்த கவர்மெண்ட்டில் ஆனந்தும் பேச மாட்டேன்றாரு, விஜயும் பேச மாட்டேன்றாரு, யாருமே பேச மாட்டேன். ஏங்க இவர் கர்நாடகாவுக்கு போய் பேசுவாரா மாட்டாரான்றதே பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மந்திரி போவார், இன்னொருத்தர் வந்து போக மாட்டான்னாரு. அது 2 பேரும் ஜூனியர் மினிஸ்டர். இஷ்யூ சீரியஸு. சீனியர் மினிஸ்டர் பேசாமல் ஜூனியர் மினிஸ்டருங்க எதுக்கு அவங்களுக்குள்ள பட்டிமன்றம் ஏன் நடத்துகிறாங்க? இந்த ஆட்டிடியூடு இது வரைக்கும் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இல்லை. அதாவது லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. உங்கள் ஸ்டாண்ட் எதுவாக வேணால் இருக்கலாம், பட் ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்லை? சச் அ சீரியஸ் இஷ்யூவில் why the government does not have a transparent approach? ஆபத்தானது இது, வந்து ஆரோக்கியமற்றது. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு நாசமாக போகும், எந்த சந்தேகமும் வேணும். உடனடி தீர்வுக்காக முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கைனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பேசி நமக்கு வர வேண்டிய தண்ணியை ஓரளவாவது வாங்கி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வேளாண் சிக்கல், அக்ரேரியன் கிரைசிஸ் ஆஃப் தமிழ்நாடு, நம்முடைய விவசாயிகளுடைய பிரச்சனை. யூ ஹோப் த அக்ரேரியன் கிரைசிஸ்னால் தெரியும் இல்லையா? வேளாண் சிக்கல் உங்களுக்கு வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து பெரிய அளவில் இருக்குது, வறட்சி கடுமையாக இருக்குது. 5 ஆண்டுகள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. ஃபுல் 5 இயர்ஸ் எவ்ரி இயர் திறந்து விட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து திறந்து விடலை. குறுவை சாகுபடி போச்சு. இப்போ சம்பா பயிரையும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. கடுமையான வறட்சியை நோக்கி தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாலையும் மிகப்பெரிய வறட்சி இருக்குது, நம்ம அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால தான் நீ வந்து எங்கள் நிலங்களெல்லாம் பாருன்னு சிவகுமாரா தான் சொல்கிறார். அங்கேயும் வறட்சி கடுமையாக இருக்குது. பட் நமக்கு ஓரளவாக அவங்க தண்ணி திறந்து விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜயோட இமிடியட் ப்ரியாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விட கர்நாடகாவை அவர் சம்மதிக்க வைத்தால் அது நன்றாக இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சரிடமிருந்து, ஜோசப் விஜயிடமிருந்து எதிர்பார்ப்பது தண்ணீரை பெற்றுத்தாருங்கள், கூடிய வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவாவது. அது மொத்தமாக முடியலன்னா அரசு மேலும் சிக்கலை நோக்கி நகரும். ஏன்னா ஜூன் 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணையை திறக்காததால் குறுவை சாகுபடி போச்சு. இப்போ அடுத்த பயிரான சம்பாவும் போயிடும்ன்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாயத்திற்கான நீர் தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டிருக்கிறது. கடும் வறட்சியை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. கர்நாடகாலையும் நிலைமை மோசமாக இருக்குது. பேசுகிறதால ஓரளவாவது தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைத்தால் கொஞ்சமாவது தண்ணீர் கிடைச்சா நல்லது. அதனால் அதை விஜயால் சாதிக்க முடியுமான்றது தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டின்.
இப்போ என்னன்னா கடந்த 12 ஆண்டுகால பாஜகவினுடைய ஆட்சியில் இல்லாத விஷயங்கள் எல்லாமே இந்த நீட் போராட்டத்தினப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். போராட்ட காலத்திற்கு வந்து அமைச்சர்கள் வந்து பார்க்குறதா இருக்கட்டும், நடுராத்திரியில் வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி வச்சு ஒரு வீடியோ போட்டதா இருக்கட்டும், மாணவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் விதமாக தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவியிலிருந்து விலகிறதா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் பொழுது பாஜகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக 29 எலெக்ஷனில் பின்னடைவு உறுதி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மோடி தோற்றுருவார், பிஜேபி ஆட்சியை விட்டு போயிடும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் 14, 19, 24 ஜெயிச்ச மாதிரி கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. கடுமையான பின்னடைவை அவர்கள் சந்திப்பார்கள். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனி கவர்மெண்ட் will go unpopular டே பை டே. 15 வருஷம் முடிச்சுட்டு 16வது ஆண்டு போகும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏக்கம் இருக்கும், சலிப்பு இருக்கும், மக்களிடம் விரக்தி இருக்கும். அதற்கான அறிகுறிகள் இன்றைக்கி ரொம்ப நல்லா தெரியுது. கடந்த காலங்களில் வந்து எதிர்க்கட்சிகள் மட்டுமே கோபம் அடைஞ்சாங்க, சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறவர்கள் கோபம் அடைந்தார்கள். இப்போ இளைய தலைமுறை மாணவர்கள், ஏன்னா இந்த பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. கடந்த 4-5 ஆண்டுகளில் பேப்பர் லீக்குன்றது வந்து அது மட்டுமே கிடையாது. இந்த ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டம், நீட் வினாத்தாள் கசிந்ததோ அல்லது போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் கசிந்தது, கிட்டத்தட்ட 89 போட்டித் தேர்வுகளுக்கு கசிந்திருக்கு கடந்த 12 ஆண்டுகள். அது மட்டும் கிடையாது, வேலையில்லா திண்டாட்டம், அரசின் மீதான எதிர்ப்பு, வெறுப்பு, அதுக்கு வடிகால எதிர்க்கட்சிகள் இல்லாமல் போனது, எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லெட் இல்லாமல் போனது, எல்லா அமைப்புகளுமே மாணவர்களை, இளைஞர்களை, இந்திய மக்களை கைவிட்டது, பார்லிமெண்ட்டில் பேச விடுறதில்ல, எல்லா கட்சியும் விலைக்கு வாங்குறது. இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே பிஜேபி ஆகிட்டான், எல்லாரும் பிஜேபி. அது இயற்கைக்கு விரோதமானது. ஒரு ஆளுங்கட்சினா ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும், அதுதான் வந்து நேச்சர்ஸ்லாம். எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டான்னா அதோட அர்த்தம் வந்து அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க தான் போகிறான், தொண்டர்களும் அந்த உணர்வில் இருக்கவங்களோ போல. அப்புறம் எல்லா கவர்மெண்ட்லேயுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் வந்து ஒரு 60% இருப்பாங்க. 30-லேருந்து 35% தான் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு. மினிமம் 50 to 60%, அட்லீஸ்ட் 50% அரசுக்கு எதிரானவங்க இருப்பாங்க. அவங்களோட குரல் எது? இப்போ அவங்களுக்கு குரல் இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சமூக கொந்தளிப்பு தான் வரும். ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வல்கனாவாக மாறும். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்குது. இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் நடத்தியிருக்கணும். எதிர்க்கட்சிகள் நடத்தாமல் மாணவர்கள்கிட்ட போனதுன்றது ஃபேஸ்லெஸ் ப்ரொட்டஸ்ட்டாக மாறிச்சு. ஏன்னா அவனோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. லைஃப்பில் வர ப்ராப்ளம்லேயே மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா ஜஸ்ட் ரைசஸ் அ பேசிக் கொஸ்டின் வெதர் யூ ஹேவ் அ ஃபியூச்சர் ஆர் நாட்னு, அண்ட் இட் பிரேக்ஸ் யுவர் பேக்குன்னு. ஒரு மனிதனோட பிரச்சனைகள்லேயே வாழ்க்கையில் வந்து நோய் நொடியோ, லவ் ஃபெயிலியரோ, அம்மா அப்பா செத்துட்டாங்களோ, நண்பர்களோட தோல்விகளோ, அல்லது வேறு எத்தனையோ ஆம்பிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் போகிறது எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காது. பட் அன்எம்ப்ளாய்மெண்ட், உனக்கு வேலை இருக்கா இல்லையா, உனக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா, அந்த கொஸ்டின் வரும்பொழுது இட் ஜஸ்ட் பிரேக்ஸ் டவுன் எவ்ரிதிங். அதுதான் இப்போ அங்கே நடந்திருக்கு. இது வெறும் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு மட்டும் கிடையாது, ஓவரால் அண்ட்ரஸ்ட். இப்போ இந்த இடத்துல உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது, கடந்த காலம் நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க, 15 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட் எதுக்குமே இறங்கி வந்தது கிடையாது. 2 அக்கேஷனில் ஒரு தடவை இந்த மீட்டூ மூமெண்ட்டில் மாட்டின ஒரு மந்திரி எம்ஜே அக்பர் ரிசைன் பண்ணார். அவர் முஸ்லீம்ன்றதுனால தான் ரிசைன் பண்ணார், இல்லாட்டி பண்ணியிருக்க மாட்டார். இன்னொன்று ஃபார்ம் பில்ஸ், 3 ஃபார்ம் பில்ஸை மோடி வந்து 1 இயர் பொறுத்து வாபஸ் வாங்கினார். அது பஞ்சாப் எலெக்ஷன்ஸை மனசில் வச்சுட்டு வாங்கினார். இது 2 தவிர கடந்த 12 ஆண்டுகளில் வெதர் இட் இஸ் டிமானிட்டைசேஷன் ஆர் லாக்டவுன், ஸோ மெனி இஷ்யூஸில் வந்து எவ்வளோ போராடினாலும் மோடி இறங்கி வந்ததே கிடையாது, மந்திரிங்க போய் பேசினதே கிடையாது. கன்ஃபரன்டேஷன் அப்ரோச் தான் அவங்களுக்கு 12 வருஷமாக இருந்ததே ஒழிய கன்சென்சஸ் அப்ரோச்சே கிடையாது. யார் போராடினாலும் அடிக்கிறது, உதைக்கிறது, பிடிச்சி உள்ளே போடுறது, இதுதான் நடந்தது. பேசுகிறதுன்ற ஆட்டிடியூடே அவங்களுக்கு கிடையாது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் அது வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் 2 விஷயம். ஒன்று, யூத் இன்வால்வ்டு. 2வது, அவங்களோட கோர் ஓட் பேங்க் அவங்களுக்கு எதிராக இப்போ திரும்பிடுச்சு. யாரெல்லாம் மோடிக்கு கடந்த 3 எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்களோ, நவ் தட் ஓட் பேங்க் ஸ்டார்டட் டர்னிங் அகேன்ஸ்ட் தான். அதனால் அவங்க கேள்விக்கான பதில் 29 மக்களவைத் தேர்தல்களில் இது எதிரொலிக்குமானா, எஸ் இட் வில். நன்றி சார், உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை நிரப்பாக இருந்திருக்கீங்க. நன்றி. Give a missed call and get your free VIP pass 9087200111. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Ready to eat non-veg delicacies from Prabandam by Choran Mess.